Friends, good morning. ரொம்ப நாளைக்கு அப்புறமா vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட இல்ல அந்த பார்ட்டி வந்து முடிஞ்சு 1 வீக் வந்து உடம்பே சரியாதுங்க. ஆனா நடுப்புற வந்து நாங்க ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். அதுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணுமோ யார் வீட்டுக்கு ரொம்ப கம்மி பேர் தான். ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு பத்திரிக்கை எல்லாம் வந்து வச்சோம். என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா யார் வந்து வரப்போறாங்களோ ரொம்ப கம்மி பேர் தான் வரப்போறாங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கு. ஐ திங்க் இல்லை எப்படி நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த vlogல வந்து கண்டிப்பா சொல்றேன். எந்த இடத்துல வந்து நடக்க போறது இன்னைக்கு இதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து வரேன். ஸோ ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நான் நிறைய வேலை இன்னைக்கும் இருக்குங்க. ஆனால் 1 வீக் வந்து இல்லை முடியவே இல்லை. போயிட்டு வரேன், அடுத்தவங்க வீட்டில் போயிட்டு பத்திரிக்கை வந்து அதுவும் முக்கியமாக சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டில் போயிட்டு பத்திரிக்கை வச்சேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடிஞ்சதே தவிர அதுக்கப்புறம் ஷாப்பிங் வந்து செஞ்சு யாருக்கு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து வாங்கியாச்சு, அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. ஆனால் உடம்பு முடியவே இல்லை. எங்கள் அப்பா வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டார். அவர் நான் சொல்கிறேன் வேற நீ கூட வராதுன்னு. ஆனால் அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இல்லை கிளம்புறாரு. என் பேரனோடது நான் பார்க்கணும். அவர் பேரன்னு சொல்ல மாட்டார், என் பையன் அப்படிம்பாரு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னன்னா அவன் வந்து அவங்களோட பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு. ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வளர்த்துருக்காங்க. அதனால என் பையனோடது அப்படிம்பாரு எங்கள் அப்பா. சரி உன் பையனோடது தான், ஆனால் நீ ரெஸ்ட் எடுத்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு 1 வீக் பார்த்தீங்கன்னா முடியவே இல்லை. உடம்பெல்லாம் ஒரே வலி, ஃபீவர் இருந்தது, த்ரோட் இன்ஃபெக்ஷன். எல்லார் வீட்லயும் போயிட்டு விதவிதமா தண்ணி குடிக்கணும். சில பேர் வீட்டுல காய்ச்சின தண்ணி குடிப்பாங்க, சில பேர் வீட்டுல ஆரோ வாட்டர், சில பேர் வீட்டுல கேன் வாட்டர். அப்புறம் வெளியில வந்து தாகம் இருக்கும்போது எல்லாம் தண்ணி குடிச்சிடுறது. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருந்தது. ஐ ஃபீல் இல்லை இப்பதான் வந்து பெட்டரா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அடுத்தது பெட்டரா ஃபீல் பண்றேன்னு உடனே அடுத்த செட் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கு. ஸோ என் கூடயே இருங்க, வேற என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டே வாங்க. நானும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சமையல் வந்து பண்ணிட்டு ஓகே. தேங்காய் தொகையல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான். தேங்காய் தொகையல், அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல், சாதம். இன்னைக்கு வந்து குழம்பு ரசம் எதுவும் வைக்கல. ஏன்னா ஒரு நாளைக்காக பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு. அதனால பாத்திரம் வந்து அப்புறம் நிறைய தேய்க்கணும். ஊருக்கு கிளம்புற நேரத்துல வந்து நிறைய பாத்திரத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரி வராது. ஏன்னா எனக்கு மற்ற வேலை செய்யணும். கம்மி பாத்திரமா இருந்தா சட்டுன்னு இல்லை தேய்ச்சிட்டு கிளம்பலாம். ஆல்ரெடி சிங்க்ல பாத்திரம் இருக்கு. சமையலை முடிச்சுட்டு நம்ம வந்து தேய்ப்போம். அண்ட் என்னோட புடவை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும். மற்றவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டேன், அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஏன் புடவை சாய்னர் என்னோட உபநயனத்துக்கு என்னது அப்படிங்கிறத இன்னைக்கு ரிவீல் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் தொகையலுக்கு வந்து பச்சையாதான் தேங்காய் வந்து அரைப்பாங்க. இதை மட்டும் எண்ணெயில வந்து வறுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 5-6 வரமிளகா, கெட்டி பெருங்காயம், அப்புறமா கொஞ்சமா புளி வந்து வச்சிருக்கேன். முதல்ல இதை அரைச்சிட்டு இதை போட்டு ஒரு ஓட்டு வந்து ஓட்டிடணும். கொஞ்சம் குறப்பா அரைச்சாதான் தேங்காய் தொகையல் வந்து நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாய்னர் எனக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுமா. சுதாமூர்த்தியோட புக்ஸு வந்து செட் ஆஃப் புக்ஸ் வந்து வந்திருக்குங்க. ஒரு 5-6 செட்டு வந்து வந்திருக்கு. அதை வந்து அர்ச்சனா வந்து கொடுத்துருக்கா. இவன் படிக்கணும், ஸ்டோரிஸ் எல்லாம் நிறையா படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாய்க்கு உபநயனம் அப்படிங்கிறதுனால 4 முழம் வேஷ்டி வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷர்ட் அண்ட் 4 முழம் வேஷ்டி. இது மாதிரி குட்டீஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை. குட்டீஸ்லேருந்து இந்த மாதிரி பசங்க வரைக்கும் வந்து கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபேமஸ் 5 அந்த இது வந்து கிடச்சிது. அவனுக்கு வந்து இந்த புக் மார்க்கர் ரொம்ப பிடிச்சதுங்க. அதனால் அதை ரொம்ப ஸ்பெஷலாக வந்து காட்டுறான் அவங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறமா செஸ் போர்டு வந்து கிடச்சிருக்கு. எங்கள் அப்பா செஸ் அண்ட் கேரம் ரொம்ப நல்லா விளையாடுவார். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் செஸ்ஸில். நான் இது வரைக்கும் ஜெயித்ததே கிடையாது. சாய்னரன் பார்த்தீங்கன்னா இப்போ அவனும் தாத்தாவும் உட்காந்து இதை தான் டெய்லி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செஸ் வந்ததுலேருந்து இதை தான் விளையாடிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் சித்தப்பா வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா இப்போதைக்கு அவர் தான் மூத்தவர். இது வந்து
இதுவும் வந்து ரிலேட்டிவ் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து யூடியூப்பில் காட்டுறதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி செட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிளாஸ், அதுக்கப்புறம் செராமிக் போல்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, உங்களுக்கே தெரியும். இல்லை இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன். எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சது, யாரோ எனக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறமா அப்பாவுக்கு நான் சொன்னேன்ல, சித்தப்பா வந்து ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு சாரீ வந்து வாங்கி கொடுத்தாரு. அப்பா தான் வந்து இப்போது வீட்டில் வந்து மூத்தவர். எங்கள் பெரியப்பா வந்து இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் மூத்தவர். அதனால் அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு அண்ட் ராமர் பாதம் வந்து கொடுத்தாங்க. சித்தப்பா வந்து கொடுத்தாரு. எங்கள் அப்பா கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார், ராம்லல்லாவும் ராமர் பாதத்தையும் கொடுத்து என்ன இவன் சொல்ல வரான் அப்படின்னு. ஸோ அதான் க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. சாமி ரூமில் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ ராம்லல்லா வந்து அயோத்தியாலேருந்து வந்திருக்காரு. ஸோ எஸ், நல்லா இருந்ததுங்க. ஒரு நல்ல கெட் டுகெதர். அண்ட் உங்கள் எல்லோரும் நிறையா விஷஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஷர்ட் அண்ட் வேஷ்டி, அது சாய் கொட்டியோடுது. அண்ட் இது வந்து என்னோடய புடவை. இது எங்கள் சித்தப்பா வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த புடவை. ஓகே, இப்போ வந்து பச்சை கலர் அப்சஷனில் இருக்கேன்ல, அதனால் பாருங்கள் பச்சை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. உடனே பச்சைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே யூடியூப்பில் அப்படின்னு. ஸோ இது வந்து அப்பாவோட ட்ரெஸ், அப்பா காமிச்சிட்ருக்காரு பாருங்கள். எஸ், அதுக்கப்புறம் அவனுக்கு நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்ததுங்க. நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பாருங்கள், பேனா, பென்சில், அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் இதெல்லாம் வந்து வந்தது. அவனுக்கு ஒரே குஷியாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்டும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து அந்த சுஸ்வாதில் வாங்கின மிக்சர் வந்து திறந்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்தது. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, போன வ்ளாகில் சொன்னேன், சுஸ்வாத் வந்து நீங்கள் பஷ்ணம் வந்து ஆர்டர் பண்ணலாம், நல்லா இருக்குது, வர்தி ப்ரைஸ், குவாலிட்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதை பாருங்கள், புடவையெல்லாம் கட்டி நல்ல ஜம்முன்னு கரை வச்சு பார்டர்லாம் வச்சு அழகான புடவை. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜெனிஃபர் என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் இப்போ தான் வந்து கட்டுறேன் எடுத்து. அவ்வளோ சுறுசுறுப்புனா ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. மங்களகரமாக இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சுப முகூர்த்த பத்திரிகை வந்து வந்தாச்சு. இதை பாருங்க. எஸ், இதுதான் வந்து சாய்நாராயணோட உபநயனம் பத்திரிகை. அதை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கும் போகணும். எங்கே அப்படின்னா சாய்நாராயணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து போகணும். ப்ளஸ் சில பேருக்கு வந்து ட்ரெஸ் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு வாங்கணும். அதுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு 9 கஜ புடவை வந்து வாங்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஷாப்பிங் வந்து கிளம்புறோம். கூட வந்து நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா கணேஷனா வந்து வருவார். அவரை வந்து அவர் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஷாப்பிங் வந்து எந்த கடைக்கு போகிறேன், என்னென்ன வாங்க போகிறேன் எனக்கே ஒரு ஐடியாவும் இல்லை. போக போக பார்ப்போம். முதல்ல வந்து 2 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து பத்திரிக்கையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். அண்ட் இப்போ பாருங்க, சாய்நாராயணுக்கு நேற்று பர்த்டேல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து மிச்சம் இருக்குது. இது எப்படி மிச்சம் இருக்குன்னு தெரியல. அந்த 2 வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன், சில பேருக்காக கொடுக்கணும்னு வந்து எடுத்து வச்சிருக்கேன். அங்க இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்து கணேஷ் அண்ணாவோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கேங்க. நான் வந்து நிறையா பேருக்கு வச்சிட்டேன் பத்திரிக்கை. ஆனால் எல்லாரும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் எல்லார் வீட்லேயும் இல்லை, நான் வந்து வீடியோ எடுக்கலாமா நான் கேட்கவும் முடியாது. பட் கணேஷ் அண்ணா வந்து அப்படி கிடையாது. கணேஷ் அண்ணா வந்து ட்ராமாவில் 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அவன் அதுக்கும் மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து 10 இயர்ஸ் இருந்தேன் கிரிசி மோகன் ட்ரூப்பில். கணேஷ் வந்து இப்போவும் இருக்கான். எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணேஷ் அண்ணா தான். ஸோ எஸ், எனக்கு இவரை பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே தெரியும். உங்கள் 20 இயர்ஸ் தெரியும். அண்ட் மன்னி வந்து அந்த சைடு நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து கேமரா ஷை. ஸோ அவங்க வந்து வீடியோவில் வர மாட்டேங்கிறாங்க.
பரவாயில்ல. கணேஷ் வந்து சொல்றான், இந்த சைடு நெல், இந்த பக்கம் ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட் இதெல்லாம் வேற அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ பார்த்து வந்து அவனுக்கு நான் வந்து பத்திரிக்கை வந்து வச்சாச்சு. ஸோ எஸ், அது வேற அவன் ஏதோ ஜோக்கெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கான். மோகன் சாரோட ஜோக்கை வந்து காப்பி அடித்து அடிச்சிட்டு இருக்கான். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணோம்ல, இதுக்கு வந்து மறுநாள் மண்டே சாய்நரேனோட பர்த்டே, ஆக்சுவலி இங்கிலீஷ் பர்த்டே இன்னைக்கு. ஸோ கேக்கு வந்து நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பெரியம்மாக்காகவும். பெரியம்மாவால் வர முடியல, பெரியம்மாவுக்கு வந்து கால் நடக்க முடியறது கிடையாது. ஆனால் அன்றைக்கி வேற உடம்பு சரியாகல நேத்திக்கு, அதனால் அவங்க வரல, என்னால் வெளியில் சாப்பிட முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் நான் கேக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எங்கேயும் குழந்த இருக்குது, பெரியம்மாவோட பேரன். இதை பாருங்கள், சாய்ஸ் மயனுக்காக அவன் வந்து எதிர்பார்ப்பான்ல அத்தை என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு. நான் சில பேர் வந்து போடுறீங்க, உங்களுக்கு யாரும் கிடையாது, யாரும் இல்லைன்னு. எனக்கு எக்கச்சக்கமான ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரும் இல்லாமல் இல்லை. சம்டைம்ஸ் இல்லை நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லைன்னா யாரையும் பார்க்கணுன்னு தோணாது. ஹாப்பியாக இருக்க என்ன ஆகும் தெரியுமா? ஹாப்பியாக இருக்கும்போது அடுத்தவங்களோட பேசணும், பழகணும்னு தோணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு வந்து நான் ஒரே பொண்ணாக இருந்தாலும் என் கசின்ஸ் வந்து நிறையா இருக்காங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு நிறையா இருக்கிறதுனால ஒரே பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதில்லை சின்ன வயசில். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவோட சிஸ்டர் இவங்க. இப்போ வந்து அவனுக்கு பாட்டினா எங்கள் பெரியம்மா தான் ரொம்ப பாசம். அவங்க தான் மேக்ஸ் சொல்லி தருவாங்க சாய்க்கு, அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஆசையாக எப்போவுமே ஒரு ஹக்கி கிஸ்ஸி எல்லாம் கொடுத்து, 2 பசங்களுமே இல்லை பாட்டி மேலே ரொம்ப ஆசை. ஸோ எங்கள் அப்பா வந்து நமஸ்காரம் பண்ணணும், கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்பு, இதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் வந்து செய்ய போகிறோம். நாங்கள் எங்கே ஷாப்பிங் கிளம்புறோம் அப்படின்னா போத்தீஸில் ஷாப்பிங் பண்ண போகிறோம். குரோம்பேட்டில் இருக்கிற போத்தீஸ். முதல்ல டி நகர் போகலான்னு நினச்சோம். டி நகர் போனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து நமஸ்காரம் பண்ணானா எங்கள் அப்பா ஒத்துக்கல. சாஷ்டாங்கமாக பண்ணணும் நீ இனிமே அப்படின்னு வந்து, ஃபுல்லாக பண்ணுடா அப்படின்னு சொன்ன உடனே ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துட்டான். ஸோ இதுதான் எங்கள் பெரியம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்க அம்மாவோட சிஸ்டர் இல்லையா, அதனால எனக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் யாராவது இந்த உலகத்தில் ஸ்பெஷல் அப்படின்னா என்னோடய பெரியம்மா. எங்கள் அம்மாவுக்கும் மேலே ஒரு ஸ்பெஷல் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து எங்கள் அம்மாவோட அம்மா, என் பாட்டியை நான் இன்றைக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாவை விட இன்ஃபேக்ட் அதிகமாக மிஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி. அண்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து ஷாப்பிங் வந்தாச்சு. கணேஷ் வந்து உட்காந்துட்டான், போடி நீ இவ்வளோ நேரமாக இப்படியே புடவையை பார்த்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு வந்து உட்காந்துட்டான். நான் வந்து லிஸ்ட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன். லிஸ்ட்டு எழுதி வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்போ தான், இல்லாட்ட நம்ம வந்து மறந்து போயிடுவோம், எத்தனை புடவை யாருக்கு வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடுவோமேனு நான் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்துட்ருக்கேன். எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஓகே, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் போத்தீஸில், பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சில பேருக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்பெஷலாக ஒருத்தங்களுக்கு வந்து வாங்கினேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய் சிஸ்டர், நம்ம சப்ஸ்கிரைபர். ஓகே, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். 4 வருஷமாக எனக்கு வந்து ஒரு அக்கா இருந்து ஒரு தங்கைக்கு வந்து வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க செய்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு நான் வந்து தேடி இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் தேடி இருப்பேன் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக நல்ல புடவையாக வந்து வாங்கணும் அப்படின்னு. இது வந்து என்னோடய சாய் சிஸ்டருக்காக நான் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பாவை சொல்கிறேன், நீ வந்து உட்காருப்பா அப்படின்னு. இதை பாருங்கள், நான் வந்து முதல்ல எனக்கு வச்சு காமிச்சாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது மேடம், இதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. இதை நான் எடுக்கும்போது இன்னும் 2 லேடிஸ் வேறு நின்றுட்டு இருந்தாங்க. இதை நான் வைப்பேனா, அவங்க எடுத்துக்கலாமாங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. நான் வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம சாய் சிஸ்டருக்காக வாங்கியிருக்கேன். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் இல்லை உங்கள் எல்லார் சார்பாக ஒருத்தங்களுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபருக்கு எடுத்திருக்கேன் புடவை. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லை, கல்யாணத்தை வந்து பண்ணிப்பார், அதுக்கப்புறமா வீட்டை கட்டிப்பார் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே இல்லை, அவ்வளோ டயர்டாகுதுங்க. மேனேஜிங் எவ்ரி திங் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அண்ட் இந்த புடவையும் சம்ஒன் ஸ்பெஷலுக்காக எடுத்திருக்கேன். யாருன்னு யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் வயசாகுது, ஸோ லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு
ரொம்ப பார்த்து எடுத்திருக்கேன் இந்த இது saree. வந்து போச்சமல்லி பட்டர் சாஃப்ட் சில்க். இது வந்து நான் என் மாமியாருக்காக வந்து இந்த புடவை எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, போச்சமல்லி பட்டர் சாஃப்ட் சில்க். நல்ல சாஃப்டா இருக்கு அண்ட் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. அதனால நான் இதை சூஸ் பண்ணிருக்கேன். கட் பண்ணலாமா? அதே மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க என்னோட 9 கஜம் புடவை. நான் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணுறேன். நான் வந்து க்ரீனில் எடுக்கலான்னு தான் போனேன். ஆனால் இது என்னமோ எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பட்டுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து என்கிட்ட சாரியே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அண்ட் ரெட் கலர் வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் நான் கலர் கம்மியாக இருக்கிறதுனால முக்கியமாக எங்கள் அப்பா வந்து எடுக்க விட மாட்டார். உனக்கு வந்து ரொம்ப டார்க் கலர் அது தேவையில்லைன்னு. ஆனால் இப்போ இவ்வளோ வயசு ஆகுது, நான் வந்து என் இஷ்டத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர், பல்லு வந்து பிங்க்ல இருந்தது, மெஜந்தால இருந்தது. அண்ட் பாடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர். அது வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஆம், இப்போ வந்து ஜென்ஸ்க்கு செக்ஷனுக்கு வந்து வந்திருக்கேன். ஜென்ஸ் செக்ஷனில் வந்து வேஷ்டி வந்து 8 முழம் வேஷ்டி வந்து யார் யாருக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டுருக்கோம். அது வந்து கணேஷும் அப்பாவும் தான் வந்து பண்ணார். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் 2, 3 விஷயத்த. 2, 3 பேருக்கு ப்ளவுஸ் வாங்கலை. இப்போ சென்னை சில்க்ஸ்க்கு வந்து இது இன்னொரு நாள் வந்து வந்தேன். சென்னை சில்க்ஸ்க்கு வந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் 2, 3 பேர் வீட்டுக்கு வந்து போகணும். அதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் வெளியில. ஸோ இதுதாங்க. இதனால தான் போன வாரம் ஃபுல்லா இல்ல 7, 8 டேஸ் நான் வந்து வீடியோவே போடல. ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். இல்லாட்டா முடியாது அப்படின்னு ஃபீவரா இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ போன வாரம் ஃபுல்லாவே நான் வீடியோ ரிலீஸ் பண்ணல. வெரி சாரி. அண்ட் எஸ், நான் வந்து இந்த வீக் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து கன்டினியூஸா வந்து வரும். நான் வந்து கண்டிப்பா குடுப்பேன். ஏன்னா நெறைய பேர் வந்து வெயிட் பண்றீங்க. சென்னை சில்க்ஸ்ல வந்து ஷாப்பிங்க முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்து அடுத்த இன்விடேஷன் வந்து வைக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எல்லார் வீட்லயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் வீட்ல வந்து பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பீடா மாமா வீடு. இந்த மாமாவும், மாமியும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க வந்து போயிட்டுருக்கு. சில பேர் வீட்ல வந்து இன்விடேஷன்ஸ் வந்து வைக்கிறேன். அண்ட் ஏதாவது மறந்து போயிட்டேன்னா, அப்பப்போ போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சாச்சு. நான் வந்து என்னோட 9 கஜ புடவைய வந்து தைக்கிறதுக்கு வந்து குடுக்கணும். ப்ளவுஸ் வந்து தைக்க குடுக்கணும். இந்த வேலை மட்டும் தான் பாக்கி. மத்தது எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இனிமே வந்து நம்மளோட ஃபங்ஷனுக்கு முதல் நாள் என்ன பண்ண போறேன், அந்த மாரி பிளானிங்ஸ் வந்து செய்யறது தான் இருக்கு. அத நான் வந்து என்னோட நாத்தனாரோட உட்காந்து பிளான் பண்ணி நாங்க வந்து செய்வோம். உங்களுக்கு இந்த vlog வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு சாய்னார் என்னோட உபநயனம் வந்து முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, vlogs வந்து இப்படி தாங்க ரெகுலர் டெய்லி vlogs தான் வந்து வரும். நத்திங் ஸ்பெஷல் கண்டென்ட் மாதிரியோ இல்லை பெரிய பெரிய சமையல் ஸ்பெஷலோ அதெல்லாம் வந்து வராது. ஒரு பக்கம் வந்து சாய்னார் என்னோட உபநயனத்துக்காக அலைஞ்சிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா அலையிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில வந்திருக்கோம். இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலைக்காக வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கு. மேபி இல்லை கொஞ்சம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப அலைச்சல்னால. இப்போ கூட ஒரு விஷயத்துக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்க வீட்டோட பட்டாக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டு இருக்கேன். சாய்னார் எனக்கு லீவு அப்படிங்கறதுனால என்னோட வந்து வரான். எனக்கு ரொம்ப துணையா இருக்கான். வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில காட்டு சாய், வெதர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தேன்ல, என்னோட வேலை வந்து முடியல. நான் 6 மாசமா அலைஞ்சிட்ருக்கேன். இதை பற்றி ஒரு வீடியோவே போடலாங்க. மேபி இல்லை ஒரு டயத்தில் வந்து நான் சொல்கிறேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு, எவ்வளோ வந்து அலைச்சல் இந்த பட்டாக்காக அப்படின்னு. ஸோ இதோட நான் என் வேலையை முடிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள், vlog-அ முடிக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது குட்டி பார்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரியல் லைஃப் vlog-ங்க. ஓகே. ஸோ இதில் எந்த ஃபேக் திங்ஸும் கிடையாது. ரியாலிட்டியை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் இல்லை
ரொம்ப ரொம்ப நன்றி. விஷஸ் எல்லாம் தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சாய்க்குட்டி வந்து கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப குஷி ஆயிட்டான். தேங்க் யூ ஸோ மச்.